இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆந்திரா ஸ்டைல் கோங்கூர பச்சடி தாங்க. என்னடா கோங்கூர பச்சடி சொல்கிறேன் பார்க்குறீங்களா? கோங்கூர பச்சடினா இதுதாங்க. நம்ம தமிழ்நாட்டில் புளிச்சிக்கீரை காசிலிக்கீரைன்னு சொல்லுவோம். இதை தாங்க இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க. ஆந்திராவில் வந்து இந்த புளிச்சிக்கீரை 2 விதமாக செய்வாங்க. ஒன்று வந்து வேர்க்கடலை போட்டு செய்வாங்க, இன்னொரு விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் மெத்தடில் செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை தாங்க போட்டு செய்ய போகிறேன். ஊறுகாய் மெத்தல் செய்கிறது வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த இலையெல்லாம் கிள்ளி தனியாக எடுத்துக்கலாம். கீரையில் போட்டு வேக வைக்கிறதுக்கு தேவையான கட் பண்ணிக்கலாம். கீரை கிள்ளி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா அரைச்சிட்டு ஒரு குண்டாங்க மாற்றிக்கலாம். இப்போ இப்படி கீரை நல்லா அரைச்சி குண்டால் போட்டேன். இப்போ வந்து கீரையாட்டு கூட பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி போட்டு வேக வைக்கணும். பச்சை மிளகா நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவேங்க, அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. புளிச்சிக்கீரையில் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க, ஏன்னா புளிப்பாக இருக்கும், நல்லா காரம் இருந்தாலும் தெரியாது. கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் இது வேக. இப்போ கீரையிலேயே கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கீரை வேகட்டும், வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். கடாயை நல்லா காஞ்சிச்சு, வேர்க்கடலை போடலாம். வேர்க்கடலை நல்லா வந்துச்சு, ஆற வச்சு தோலை உரிச்சிக்கலாம். கீரை, மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயங்க, கீரை வேர்க்கடலை வந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டே இருக்காது. நான் எப்பவுமே வந்து ருப்புக்கல்ல தான் நான் ருப்புவேன். நான் ருப்புக்கல் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வேர்க்கடலை வந்து பொடி பண்ணுறேங்க மிக்சி ஜாரில். கீரையை வந்து பருப்பு சட்டியில் கரைஞ்சிட்டு பாதி அளவு கரைஞ்சிட்டு பிறகு இந்த பொடியும் போட்டு சேர்த்து கரைஞ்சிடுங்க, நல்லா இருக்கும். இப்போ வந்து முதல்ல வேர்க்கடலையை வந்து ஃபஸ்ட்டு ருப்பிக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி தனியாக எடுத்துக்காதீங்க, கீரையில் தண்ணி இருக்கும் பாருங்கள், அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி அரைக்கணும். இது பாருங்கள், வேர்க்கடலை நல்லா மசிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கீரை கூட சேர்த்து நல்லா ருப்பிக்கலாம். கீரை ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் உள்ள தள்ளி ருப்பிக்கலாம். இந்த பாருங்க, இப்போ நல்லா மயஞ்சிச்சு. இப்போ இது எடுத்துடலாம். கீரை வேர்க்கடலை ருப்பி எடுத்துக்கினேன். இப்போ தாளிக்கலாம். காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு, இப்போ கருவேப்பிலை, வெங்காயம்.
காஞ்சி மிளகா வேணும் நீங்கள் 2 போட்டுக்குங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்கார காரம் அதிகமாக சாப்பிடுவார். பச்சை மிளகா அதிகமாக தான் போட்டேன். நிறைய காஞ்சி மிளகா போட்டுக்கிறேன். சாப்பாட்டில் அந்த மிளகா கச்சின்னு சாப்பிடுவார். அவருக்காக நான் அதிகமாக போடுவேன். எப்போவுமே நீங்கள் ஒரு 2-3 மிளகா போடுங்க போதும். வெங்காயம் ரொம்ப அதிகமாக விதங்கக்கூடாது. இது பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். ஏன்னா கீரையில் வந்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நறுக்கு இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை போட்டுக்கலாம். தாளிச்சிட்டு ஒன்று ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட்டா கீரை வந்து கசப்பு ஏறிடும், சாப்பிட நல்லா இருக்காது. இது பாருங்கள், தாளிச்சிட்டேன், ஆஃப் பண்ணியாச்சு. ஆந்திரா ஸ்டைலில் காசிலி கீரை செஞ்சாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மிளகாங்க, நாங்கள் எல்லாருமே காரம் அதிகமாக சாப்பிடுவோம். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிச்ச குழம்பு இது. புளிச்சக்கீரையில் வேர்க்கடலை போட்டால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஒரு நாள் ஃபுல்லாக 3 டைம் இந்த குழம்பு இருந்தாவே போதும் அவருக்கு. அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவர் தம்பியில் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வீட்டில் கீரை செஞ்சுருக்கிறேன்னா அவங்க தம்பியாக வந்து கேட்டு வாங்கி எடுத்துமே சாப்பிடுவாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.